ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணணும். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் நம்ம பேசும்போது என்ன டிபெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எனான்சியமர்ஸ்னா என்ன, டைஎஸ்டிரியோ ஐசோமர்ஸ்னா என்ன, மீசோஃபார்ம்னா என்ன, அண்டு ரெசிமிக் மிக்சர்னா என்ன. எனான்சியமர்ஸு ரொம்ப சிம்பிளாக, எனான்சியமர்ஸு they are mirror images and non-superimposable. கை எக்ஸாம்பிள் வந்து கை, சாக்ஸு, நிறைய எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த வலது கையும் இடது கை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிரர் இமேஜாக இருக்கும், ரெண்டுமே மிரர் இமேஜ். ஆனால் இட் இஸ் நான் சூப்பர் இம்போசிபிள். இப்படி வைக்கக்கூடாது. எப்படி இப்படி ஒரு கைக்கு மேலே ஒரு கை, நான் சூப்பர் இம்போசிபிள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுண்டு வரலுக்கு மேலே வந்து கட்ட வரல், அப்போ வந்து நான் சூப்பர் இம்போசிபிள். அதே மாதிரி தான் இங்கே லாக்டிக் ஆசிட் எடுங்க, ரெண்டுமே மிரர் இமேஜ் தான். அப்படி மாலிகுல எடுத்து அப்படி மேலே வச்சிங்க அப்படின்னா ரைட்டாக கீழே வந்து ஹைட்ரஜன் இருக்கும், மேலே வந்து OH இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து கீழே OH இருக்கும், மேலே வந்து ஹைட்ரஜன் இருக்கும். நான் சூப்பர் இம்போசிபிள். we call the pair, this pair is called enantiomers and this phenomenon is called enantiomerism. ரெண்டுமே மிரர் இமேஜ். நான் அழகாக வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து D+ லாக்டிக் ஆசிட், இன்னொன்று L- லாக்டிக் ஆசிட். ஒன்று வந்து +2.2 டிகிரி ரொட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா, கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா, இன்னொன்று அதே அளவில் -2.2 டிகிரி வந்து அது ரொட்டேட் பண்ணுது. இதுதான் வந்து எனான்சியமர்ஸு, ரைட். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, they are all mirror images, they are all having identical physical and chemical properties. இதுதான் ப்ராப்ளமே. ஒரு ஏக்கரல் சென்டரில், ஒரு ஏக்கரல் அட்மாஸ்பியரில் ஒரு கைரல் ரியேஜன் ரியாக்ட் பண்ணால் ஒரு எனான்சியமர்லேருந்து இன்னொரு எனான்சியமரை பிரிச்சிடலாம். ஆனால் ஒரு ஏக்கரல் என்விரான்மெண்ட்டில் அது வந்து பிரிக்கவே முடியாது. இட் ஹேஸ் த சேம் ஃபிசிக்கல் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. எப்படினாலும் நம்ம பிரிக்கவே முடியாது. அண்டு தனித்தனியாக பியூர் ஃபார்மில் தே ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிங். அண்டு நான் சொன்ன மாதிரி தான் தே ஆர் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். டைஸ்ட்ரி ஐசோமர்ஸ் தாங்க. ஒரு கார்பன் இருந்தால் அந்த மாலிகுலில் எனான்சியோமர் மட்டும் தான் பாசிபிள். டைஸ்ட்ரி ஐசோமர் பாசிபிளே கிடையாது. If the molecule has more than one chiral center, apart from the enantiomers, there is a possibility of distereoisomers. Distereoisomers என்னது? They are not mirror images, they are not superimposable. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், டாட்டாரிக் ஆசிட். They are not mirror images. ரெண்டுமே மிரர் இமேஜ் கிடையாது, சூப்பர் இம்போசிபிள் கிடையாது, சூப்பர் இம்போசிபிளும் கிடையாது. ரைட். இதுதான் டைஸ்டீரியோசம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் தட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதான் முக்கியம். டைஸ்டீரியோசமஸ் வந்து அதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, சாலபிலிட்டி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, நீங்கள் எது எடுத்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாலபிலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நான் என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் பண்ணலாம், குரோமட்டோகிராஃபி மெத்தட் போகலாம். எப்படி போனாலும் அதை நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு கார்பன், ஒரு கார்பனுக்கு மேலே வந்து இன்னொரு கார்பன் அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? ஸோ நான் சொன்ன ப்ராப்பர்ட்டி எல்லாமே இதை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்த ரெசிபிக் மிக்சர். வாட் யூ மீன் பை ரெசிபிக் மிக்சர்? ரெசிபிக் மிக்சர்னால் எனான்சியோமர் இருக்குது, ஒரு ப்ளஸ் ஐசோமர் இருக்குது, இன்னொரு மைனஸ் ஐசோமர் இருக்குது. லாக்டிக் ஆசிட்லேயே இருக்குது. 50% டி ஐசோமரும் ப்ளஸ் ஐசோமரும், 50% எல் ஐசோமரும் மைனஸ் ஐசோமரும் நீ மிக்ஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்? தட் மிக்சர் இஸ் கால்ட் ரெசிபிக் மிக்சர். ரைட்? அப்போ அது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்குமா? இருக்காது. ஏன்? ஒரு டி ஐசோமர் வந்து +2.2 டிகிரி வந்து வலது பக்கம் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா, அதே இடது பக்கம் வந்து 2.2 டிகிரி இன்னொரு ஐசோமர் ரொட்டேட் பண்ணும். கயிறு இருக்கிற போட்டியில் ரெண்டுமே ஈக்குவல் பவராக இருந்தால் என்ன ஆகும்? அந்த நாட் வந்து அதே இடத்துல இருக்கும். நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இங்கே எங்கே வந்து அதுக்கான சான்ஸு இல்லவே இல்லை, கேன்சல் ஆகிடும். ஸோ தே ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன். ஏன்னா இது ஒரு மாலிகுல் தனி, இது ஒரு மாலிகுல் தனி. அதனால் ரெண்டுமே ஒரு ரெசிபிக் மிக்சர் எப்பயுமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அடுத்து மீசோஃபார்ம். இந்த மீசோஃபார்ம் வந்து ஏற்கனவே இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரியில் நான் சொன்னேன். நான்
அதே டாட்டாரிக் ஆசிடு, ரைட்டா. ஸோ மாலிகுலர் ரெண்டாக பிரிக்கும். ஒரு பார்ட்டு மாலிகுலோட ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டோட மிரர் இமேஜாக இருக்கும், ரைட்டா. அப்போ மேலே இருக்கிறது வந்து ஆர் ஃபார்மாக இருந்தால், ஆர் ஃபார்ம்னா நான் ப்ளஸ் ஃபார்மாக இருந்தால் கீழே இருக்கிறது மைனஸ் ஃபார்மாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ மேலே இருக்க என்ன ரொட்டேஷன் மேலே இருக்க கார்பனால் உருவாகுதோ அதே ரொட்டேஷன் அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், அது கேன்சல் ஆகிடும். ஸோ தே ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் காம்பன்சேஷன். ஸோ மீசோ ஐசோமரும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான், அது வந்து பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் காம்பன்சேஷன். அழகாக அந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரியை நான் மீசோ ஃபார்மை கொடுத்துருக்கேன் நான். அடுத்த கால் ரெசிபிஷேஷன். அப்போ என்னப்பா, ஒரு காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற, நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஆப்டிக்கல் ஐசோமரை உருவாக்கும் போது அது என்ன ஆகும்னா ஒரு பியூர் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஆனால் பிகாஸ் ஆஃப் heat, application of heat, and because of some chemical reaction, so the plus form slowly 100% plus form slowly converted into a negative form. 90 10 80 20 70 30 40 60 இந்த மாதிரி இதே 50 50 வந்து ஃபார்முக்கு வந்துடும். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டா என்ன ஆகும், ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்குது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ரெசிபிஷேஷன். That process is called precipitation. So optically active compound originally இருந்தது, because of some process by heat or chemical reaction it is converted to the optically inactive recipe mixture. The recipe mixture is nothing but equal amount, presence of equal amount of 50% B isomer and 50% L isomer. And now the thing is very value whenever the compound is in a pure form, optically pure form. Optically pure form இல்லாட்டினா வந்து ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் டாலர்ஸ் வந்து எங்கே வந்து செலவழிக்கிறாங்க அப்படின்னா ஆப்டிக்கலி பியூர் ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் செலவழிக்கிறாங்க, வேறு எதுலேயும் செலவழிக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிச்சுட்டு அதை இன்னும் நிறைய சொல்லலாம். ஏன்னா வந்து டி ஐசோமர் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் எல் ஐசோமருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லீவோசிட்டிசன் சொல்லுவோம். லீவோசிட்டிசனில் இப்போ வந்து சிட்டிசன் தான் விற்றாங்க, இப்போ வந்து லீவோசிட்டிசன். ஏன்னா எல் ஃபார்ம் தான் வந்து ஆக்டிவ் ஃபார்ம், இன்னொன்று வந்து ஆக்டிவ் ஃபார்ம் கிடையாது. அதுக்கு அது கிடையாது, அதான் உண்மை. அது மாதிரி வந்து ரெசல்யூஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு, ரெசிமிக் ஆகிடுச்சு. அப்போ வந்து நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணணும். வி ஹேவ் டு செப்பரேட் one optical isomer from a mixer in a pure form. என்ன மெத்தட்லாம் இருக்குது, அந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் we call it a resolution. Method of separation we call the resolution. So it may be a mechanical method, a biochemical method, a chemical method or the chromatography method. நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் as a BSc லெவலில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு மெத்தட் தெரிஞ்சால் போதுமானது. மற்றது புக்கில் பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெக்கானிக்கல் செப்பரேஷன் ரொம்ப சிம்பிள். அரிசி கல் கலந்துருக்கு, ரொம்ப சிம்பிள். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இப்போ அந்த கல்லெல்லாம் எடுத்துருப்பா அப்படின்னா பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. அரிசியும் வேறு ஷேப்பில் இருக்கும், கல் வேறு ஷேப்பில் இருக்கும், வேறு நேரத்தில் இருக்கும். அழகாக அந்த கல்லை மட்டும் நீங்கள் பேக் எடுத்துருவீங்க. தட் ப்ராசஸ் we call it a mechanical separation. So this involve mechanical separation of crystal of one enantiomer from other in a recipe mixture. ஸோ ரெண்டு enantiomerக்கு வேறு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன அந்த அரிசி கல் கதை பார்த்தாலே தெரியும், ரெண்டே செப்பரேட் பண்ணலாம், ரைட்டா. ஸோ இது பேர் திஸ் மெத்தட் வி கால்ஸ் அ மெக்கானிக்கல் செப்பரேஷன். அடுத்து பயோகெமிக்கல் செப்பரேஷன். பயோகெமிக்கல் மைக்ரோ ஆர்கானிசம், வேறு ஒன்றும் கிடையாது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ரைட்டா. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபங்கி, ஈஸ்ட்டு, அது என்னென்னா ரெசிபி மிக்சரில் போட்டோன்னா அது ஒன்றை மட்டும் சாப்பிடும். அது ரொம்ப வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் some we call it enzymes. அது வந்து வெரி பெக்யூலியர். டீனா டியை தான் சாப்பிடும், எல்னா எல்லாம் தான் சாப்பிடும். அதாவது டீனா டியை தான் சாப்பிடும், எல்னா எல்லாம் சாப்பிடும். ப்ளஸ்னா ப்ளஸ் தான், மைனஸ்னா மைனஸ் தான். ஒன்றை மட்டும் சாப்பிடும், இன்னொன்று பியூர் ஃபார்மில் விட்டுரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து த மோல்டு பென்சிலியம் galactum preferentially decides the plus isomer of recipic ammonium tartrate, leaving the plus ammonium tartrate in solution. Minus
The old penicillium galacticum preferentially destroy the plus isomer and leaving the minus isomer in pure form. அதே மாதிரி கெமிக்கல் மெத்தடு ஒன்றும் இல்லை. கெமிக்கல் மெத்தடில் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு எனன்சியமர் இருக்குது. எனன்சியமரில் இன்னொரு கைரல் சென்டர் கொண்டு வரும். அந்த எனன்சியமர் இஸ் கன்வெர்ட்டட் into diacetyl isomer. Enantiomer cannot be separated, but diacetyl isomers can be separated. செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை ரீஜென்ரேட் பண்ணி பியூர் எனன்சியமராக நம்ம உருவாக்குறோம். அதுதான் உண்மை. இப்போ டிஎல் ஆசிட் மிக்சர் இருக்குது. ஆசிட் வந்து எப்பயுமே பேஸோடு ரியாக்ட் பண்ணும். டீன்ற ஒரு பேஸை வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு அப்போ அட்டாச் ஆக போகுது, ஒரு சால்ட்டு ஃபார்ம் பண்ண போகுது. ரைட்டா? அது ஒரு கைரல் சென்டர், அது ஒரு கைரல் சென்டர். அப்போ சால்ட்டில் வந்து 2 கைரல் சென்டர் இருக்குது. ரைட்டா? ஒரு டி ஆசிட் டி பேஸு, எல் ஆசிட் எல் பேஸு. ஒன்று ப்ளஸ் இருக்கும், இன்னொன்று வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இப்போ கடைசியாக அதை ரீஜென்ரேட் பண்ணால் டி ஆசிட் தனியாக திரும்பிடும், இன்னொன்று வந்து எல் ஆசிட் தனியாக திரும்பிடும். ஸோ டி ஆசிட் டி பேஸு, எல் ஆசிட் டி பேஸு திரும்ப ரீஜென்ரேட் பண்ணும்போது டி ஆசிடும் எல் ஆசிடும் பியூர் ஃபார்மில் கிடைக்கும். வி கால் இட் இஸ் அ கெமிக்கல் மெத்தட். இப்போ எல்லா எக்ஸாம்லேயும் always keep it in mind, in all competitive exam they will ask for the question to assign the R and S configuration for a chiral center. நான் நடத்துகிறேன், இதில் சொல்கிறேன். நீ புக்கை வந்து பார்த்துக்கங்க, நிறைய எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் பேர் கான் ரிலாக் என்கோல் மெத்தட் ஆர் ரூல்ஸ் ஆர் அண்ட் எஸ் கான்ஃபிகரேஷன். ரொம்ப சிம்பிள். ஒரு கார்பனு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருந்தாலும் சரி, அது வெஜ் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருந்தாலும் சரி, வெஜ் ப்ரொஜெக்ட்லாம் டாட்டாக இருக்கும், அது பின்னாடி இருக்குது, சாலிடாக இருக்கும், அது முன்னாடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே ப்ரொஜெக்ஷனில் வந்து நான் பார்த்தேன்னா யூ கிவ் ஃபஸ்ட்டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் in numbers 1, 2, 3. 1 is the highest priority, 2 is 4 is the lowest priority. நீ பாருங்கள், இங்கே புரோமின் இருக்குது, OH இருக்குது, CS3 இருக்குது, H இருக்குது. யூ கிவ் ப்ரிஃபரன்ஸ் அக்கார்டிங் டு த அட்டாமிக் நம்பர். புரோமினுக்கு தான் அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தி, அதுக்கு 1 கொடுத்துருங்க. அடுத்து ஆக்சிஜன், OHல வந்து ஆக்சிஜன் தான் அட்டாச் ஆகிருக்கு, ஆக்சிஜனு. அடுத்து கார்பன் அட்டாச் ஆகிருக்கு CS3ல், அதுக்கு 3, 4. ஃபஸ்ட் அதை கொடுங்க. ரெண்டாவது ஆட்டம் எல்லாமே சேம். இங்கே பாருங்கள், 2 எத்தில் இருக்குது, ப்ரொப்பைல் இருக்குது, மெத்தில் இருக்குது. 3மே கார்பன் தான். இப்போ குழப்பம், எதுக்கு வந்து நம்பர் ப்ரியாரிட்டி எப்படி கொடுக்குறது அப்படின்னா அடுத்த கார்பனா அடுத்த ஆட்டத்தை பாருங்கள். அடுத்த ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்டத்தில் வந்து மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3மே ஹைட்ரஜன். ஆனால் அங்கே பாருங்கள், ஒன்றில் எத்தில் இருக்கும், ஒன்றில் மெத்தில் இருக்கும், இன்னொன்றில் எத்தில் இருக்கும். அதனால் வந்து கார்பனை விட்டுருங்க, அது 3. மெத்தில் விட்டுருங்க, அது 3. அடுத்து 2 and 1 எத்திலுக்கும் ப்ரொப்பைலுக்கும் பாருங்கள். 2வது கார்பனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 3 ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஆனால் இங்கே 2வது கார்பனுக்கு ப்ரொப்பைலில் 3ஆவதும் கார்பனாக இருக்கும். அப்போ அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. அந்த மாதிரி அந்த செயினில் எதுக்கு வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருங்க, எதுக்கு அட்டாமிக் நம்பர் கொடுங்க, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ரைட்? இங்கே பாருங்கள், அழகாக ஒரு கொடுத்துருக்கு, 2 மாலிகுல் கொடுத்துருக்கேன் நான். ஒன்று வந்து கார்பனைல் கார்பனு, இன்னொன்று வந்து COH. நீங்கள் நான் 2வது ஆட்டத்தை பார்க்க சொன்னேன். ஒன்று கார்பன் இருக்குன்னா அடுத்து ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா C டபுள் பாண்டும் COHம் சேம் கிடையாது. 2 தான் ஆக்சிஜன் தான், ஆனால் 2மே சேம் கிடையாது. ஏன்னா C டபுள் பாண்டுனா 2 ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ட்ரிபிள் பாண்ட்னா 3 ஆட்டம் அதை அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா C டபுள் பாண்டு O வந்து 2 ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கு, COHல ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்கன்னா C டபுள் பாண்டு ஓவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், COHக்கு கொடுக்கக்கூடாது. இது மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் புக்கை வேணுங்க, எதுக்குனாலும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க. ரைட்? இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் ரைட்டா என்ன ப்ரொஜெக்ஷன் இது வந்து வெஜ் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. நல்ல டார்க் லைன் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளேன், டாட்டர் லைன் வந்து
பேக் டு த பிளேன். ஒரு லைனு இப்படி வெர்டிக்கல் லைன், இந்த லைனில் நான் பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதுதான் ஹைட்ரஜன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து இப்படி நான் பார்க்குறேன், நல்லா புரிஞ்சுக்க. இந்த இதில் நான் பார்க்குறேன், அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. ரைட்? அது ஹைட்ரஜன் வழியாக பார்க்குறேன். அப்படி வர மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும், அப்படி வர மாதிரி மாற்றிக்கணும். புக்கை பாருங்கள், அது வர மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ரைட்டா? மாற்றிட்டு அது வழியாக பார்த்துட்டு மற்றதை ரொட்டேஷன் நீங்கள் பாருங்கள், 1 2 3 இருக்கா அப்படி. ரைட்டா? அது வலது பக்கமாக கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ப்ளஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். அதே ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தால் அது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்க்குறதுனா இது வழியாக பார்க்குறேன். பார்க்கும்போது 1 2 3 1 2 3 இல்லை 1 2 3 1 2 3. ஸோ கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக. ஸோ கிளாக் வைஸ் இருந்தால் ஆர் கான்ஃபிகரேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தால் எல் கான்ஃபிகரேஷன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த படம் அழகாக வந்து ரொட்டேஷனில் கண் எது வழியாக பார்க்கணுன்னு நான் சொல்லியிருக்கேன். வெஜ் இதில் எது வழியாக இதான் ஹைட்ரஜனு, இதான் லோயஸ்ட்டு, இதான் வந்து லோயஸ்ட்டு குரூப்பு, ப்ரிஃபரன்ஷியல் குரூப்பு. நான் என்ன பண்ணுறேன், அது வழியாக நான் பார்க்க போகிறேன். நான் அது வழியாக பார்க்க போகும்போது இந்த மூணை பார்க்குறேன். இது வந்து கிளாக் வைஸ் வருதா, 1 2 3 வருதா, இல்லை 1 2 3 வருதா அப்படி பார்த்து கிளாக் வைஸ் வந்தால் ஆர் கான்ஃபிகரேஷனை, ஆன்டி கிளாக் வைஸ் வந்தால் எஸ் கான்ஃபிகரேஷனை நான் சொல்லணும். ரைட்? ஸோ இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் அழகாக போட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்கள் 1 2 3 4. ரைட்டா? இப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் என்ன பண்ணணும்னா லோயஸ்ட் ப்ரிஃபர்டு குரூப்பை வந்து பாட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த லைன் வழியாக பார்க்கணும். அந்த லைன் வழியாக பார்த்து அது கிளாக் வைஸ் தான் ஆன்டி கிளாக் வைஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எங்கே கொண்டு வந்துட்டேன், 3 4 கீழே கொண்டு வந்துட்டேன், 3 மாற்றி கொண்டு வந்துட்டு 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன வருதோ அப்படியே கொடுத்துருங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன வருதோ அதுக்கு தலைகீழாக கொடுங்க. 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன வருதோ அதை அப்படியே கொடுங்க. ஈவன் எக்ஸ்சேஞ்ச் தான். ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதை ஆப்போசிட்டாக கொடுங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னா, ஒன்று வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் லோயஸ்ட் ப்ரிஃபர்டு குரூப் வந்து பாட்டத்தில் வரணும். அதே சமயம் மற்ற 3 குரூப்பும் கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸோ வரிசையில் இருக்கும், சீக்வன்ஸில் இருக்கும். இதான் ஒன்று. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ரைட்? ஸோ இப்போ 2 கைரல் கார்பன் இருக்குது அப்படின்னா ஒன்று எடுத்துக்கங்க. அழகாக இங்கே 2 3 கார்பன் 1 2 3 4 கார்பன் இருக்குது. இதே சேம் டாட்டாரிக் ஆசிட் தான். ரைட்டா? டாட்டாரிக் ஆசிடில் நான் என்ன பண்ணுறேன், ரைட், கார்பன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். அது ஒரு கைரல் கார்பன். கார்பன் நம்பர் 3 வந்து ஒரு கைரல் கார்பன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மொதல் கார்பன் எடுத்துகிட்டு மீதி இருக்க கார்பன் 3 ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குரூப்பாக வச்சுக்கிறேன். குரூப்பாக வச்சுட்டு அதுக்கு நம்பர் போடுறேன். நம்பர் போட்டு அதுக்கு வந்து ஒரு ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. ரைட்? ஸோ வந்து அது வந்து ஆர் கான்ஃபிகரேஷனை அட் த சேம் டைம் அதே வந்து C3 கார்பன் எடுக்கிறேன். C3 கார்பன் எடுத்தால் அதே மாதிரி நம்பர் போடுறேன். ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நம்பர் போடுறேன். நம்பர் போட்டு அது கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக பார்க்குறேன். ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லோயஸ்ட் ப்ரிஃபர்டு குரூப்பை நான் பாட்டத்துக்கு கொண்டு வரேன். அந்த பாட்டத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து கிளாக் வைஸ் வருதா ஆன்டி கிளாக் வைஸ் வருதான்னு பார்க்குறேன். கிளாக் வைஸ் வந்தால் 6, ஆன்டி கிளாக் வைஸ் வந்தால் எஸ்.